அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பார்க்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் எவ்வளோ தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் நீங்கள் நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கீங்களோ அவ்வளோ தக்கன தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வர குரூப் 4லையும் சரி குரூப் 2லையும் சரி தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப பார்க்க ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்ம இது வரைக்கும் 1200 கொஸ்டின் பார்த்துட்டோம். சரிங்களா? 12 செட் கொஸ்டின் பார்த்துட்டோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4200 கொஸ்டின் இருக்குது. 4200ல் நம்ம வந்து 1200 கொஸ்டின் பார்த்துட்டோம். இன்னும் 30 கொஸ்டின் தான் 30 செட் தான் இருக்குது. சரிங்களா? 3000 கொஸ்டின் இருக்குது. இந்த 3000 கொஸ்டின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 100 கொஸ்டின் பார்த்துருவோம். சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 கொஸ்டினில் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு தெரியுது, எத்தனை கொஸ்டின் ஆன்சர்னு பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு தெரியுது அப்படின்னு கமெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஒரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் சொல்லணும். சரிங்களா? உங்களோட 100க்கு எத்தனை கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், அடைப்புக்குள்ள உள்ள சொல்லி தகுந்த இடத்துல சேர்க்குன்னு கேட்குங்க. கண்ணெழுத்து, இந்த கண்ணெழுத்து இதை வந்து பார்த்தோன்னா இது எந்த ஆப்ஷன் ஏபிசிடியில் எங்கே சேர்த்திங்கன்னா கரெக்டாக வரும்னு கேட்காங்க. சரிங்களா? அதாவது ஒன்றும் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உரைநடையில் வந்து கூட இப்படி கேள்வி கேட்காங்க. அதாவது அடைப்புக்குள்ள சொல்லணும்னா நினச்சிக்கிடுவீங்க நீங்கள் இலக்கணம் மட்டும் தான் படிக்கணும்னு நினச்சிக்கிடுவீங்க. அப்படி கிடையாது. 6 to 10th வரைக்கும் நியூ புக்கை நல்லா படிங்கன்னு அதுக்கு தான் சொல்லுது. ஏன்னா இப்படியாப்பட்ட இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஸ்டின் செட் பண்ணிடலாம். அடைப்புக்குள்ள சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலனாலும் கொண்டு சேருவலாம். சரிங்களா? சேர்க்கலாம். அதுக்காண்டி தான் நம்ம சொல்லுதோம். சரிங்களா? சங்க காலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனரா, இல்லைன்னா நேர்கோடு வளைக்கோடு கொண்டு வரையப்பட்ட ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனரா, இல்லை வண்ணங்கள் குழப்பும் பலகையை கண்ணெழுத்து என்று அழைத்தனரா, இல்லை கரித்துண்டுகள் வரைபடம் ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனரா அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆன்சர். அப்போ பார்த்துங்க, ஆன்சர் சொல்லுங்கள். சரியான ஆன்சர். சூப்பர். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா சங்க காலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து. சரிங்களா? சங்க காலத்தில் ஓவியங்களை என்ன சொன்னாங்க? கண்ணெழுத்து அப்படின்னு அழைத்தாங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2வது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். அதுமாதிரி நேர்கோடு வளைகோடு கொண்டு வரையப்பட்ட ஓவியங்களை அதுக்கு ஒரு ஆன்சர் உண்டு. வண்ணங்கள் குழப்பும் பலகி டேஷ் என்று அழைத்தனர், அதுக்கு உண்டு. கரித்துண்டுகள் வரைபட ஓவியங்கள் டேஷ் என்று அழைத்தனர். இது எங்கே இருக்குது இந்த புக்கு? இது 7th ஓல்டு புக்கு. சரிங்களா? அங்கேருந்து கூட கேள்வி கேட்டது தான் இந்த கேள்வி. சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சால் தான் போட முடியும்னா போட முடியாது. வாங்க புக் ப்ரூஃப் பார்த்துலாம். நம்ம பாருங்கள், சங்க காலத்தில் இங்கே பாருங்கள், தமிழ்நாடு சங்ககாலத்துக்கு முன்னாடியே ஓவியங்கள் வரையப்பட்டன. தாம் வரைந்த ஓவியங்களை முதலில் கண்ணெழுத்து என்று வழங்கினர். அப்போ பாருங்கள், சங்ககாலத்துக்கு முன்னாடி வரைஞ்ச ஓவியங்கள் என்னது? கண்ணெழுத்துன்னு சொன்னாங்களா? அடுத்தால பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஓவியம் வரைவதற்கு நேர்கோடு, கோணக்கோடு, சரிங்களா, வளைக்கோடு முதலில் அடிப்படையாகும். இவ்வாறு வரையப்படுவே கோட்டு ஓவியங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயும் கேட்டது தான். சரிங்களா? வண்ணம் குழப்பும் பலகைக்கு வட்டிகை பலகை என பெயரிட்டிருந்தனர். அப்போது ஆன்சர் இருந்தால் இருக்கா? வண்ணங்குழப்ப பலகை, வட்டிகை பலகை, அதை பாருங்கள், நேர்கோடு வளைக்கோடுகள் கொண்ட ஓவியங்களே என்னது? கோட்டு ஓவியம் சொன்னாங்க. சங்ககாலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து சொன்னாங்க. கரித்துண்டுகள் வரைபடம் ஓவியங்கள் என்னது? அதுக்கு ஆன்சர் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியணும், ஓ இப்படி கூட கேள்வி கேட்காங்களா அப்படின்னு. சரிங்களா? அதுக்காண்டி தான். கரித்துண்டுகள் வரைபடம் ஓவியங்களின் இங்கே பாருங்கள், வண்ணங்களாமல் கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவதனே புனையா ஓவியம் என்று அழைத்தனர். அதுதான் இங்கே இது அதை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது 2வது கொஸ்டின் பாருங்கள். ஆன்சர் சொல்லுங்கள். அடைப்புக்குள்ள உள்ள ஒளிமரபு. சரிங்களா? பேசும் எங்கே எது பேசும்னு கேட்குறாங்க. அப்போ இது ஈஸியான கொஸ்டின் தான். நீங்கள் எல்லாம் ஆன்சர் சொல்லிடுங்க ஈஸியாக. கிளி பேசும். சரிங்களா? குயில் என்ன செய்யும்? கூவும். மயில் அகவும். கூகை குளரும். சரிங்களா? சரியான இணைப்பு சொல் கேட்டிருக்காங்க. 3வது கொஸ்டின். இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, டேஷ் தான் குழப்பத்துடன் பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் எது போட்டால் சரியாக வரும் பாருங்களேன். இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை. ஆப்ஷன் ஏ போட்டுப்பாங்க. உடனே தான் குழப்பத்துடன் பார்த்தேன்னா, அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்தேன், மேலும் தான் குழப்பத்துடன் பார்த்தேனா, இல்லை ஏனெனில் தான். அப்போ என்னது ஆன்சர் கரெக்டாக வரும்? சூப்பர். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3B. அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்தேன். ஏன்னா கோவிலா தேரான்னு தெரியல, அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பத்துடன் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? இணைப்புச்சொல். அதாவது வினாச்சொல் கேட்குறாங்க. நிலையற்ற கோவில் எங்கே உள்ளது? இதெல்லாம் ஈஸியான கேள்வி தான். அதை பாருங்கள், பொருத்தமான காலம் கண்டறியும் கேட்டிருக்காங்க. வென்றார்ன்னு இருக்காங்க. இது வந்து நிகழ்காலம்னு இருக்காங்க. இது என்ன காலம்? இறந்த காலம். ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். 5வது கொஸ்டின். சூப்பர். சரிங்களா? 5வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க ஆன்சர் பார்க்கலாம். மேடையில் பேசுகிறார் அப்படின்னா இது என்னது? கிருகின்று. அப்போ இது நிகழ்காலம். சரிங்களா? செலுத்தினேன், இது இறந்த காலம். இது சரியாக இருக்குது. சரிங்களா? பள்ளிக்கு செல்வேன், இது என்ன காலம்? எதிர்காலம். அதுதான் 6வது கொஸ்டின். பொருத்தமான காலம் கேட்காங்க. ஆன்சர் சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ மிதிவண்டி ஓட்டுவேன், பி திடலில் ஓடினேன், சி பெயர் சூட்டினார், டி வீட்டிற்கு செல்வேன். இதில் எந்தெந்த காலம் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்லணும். சரிங்களா? இப்போ ஓட்டுவேன். சரிங்களா? ஓட்டுவேன் இவ் வந்திருக்கு. இது என்ன காலம்? எதிர்காலம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சரியாக இருக்கா?
சரியாக இருக்குது. ஓட்டினேன் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன காலம்? இறந்த காலம். சூட்டினார் இது என்ன காலம்? இறந்த காலம். செல்வேன் இது என்ன காலம்? எதிர்காலம். ஸோ அதனால் வந்து தான் ஆன்சர் ஏ. எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் சொல்லுங்கள். பொருத்தமான காலம் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் சூப்பர் எல்லா ஆன்சர் சொல்லுங்க. சூப்பர். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி. வாங்க பார்க்கலாம் ஆன்சர். இப்போ பாருங்கள், வருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நிகழ்காலம் இல்லை, எதிர்காலம். சரிங்களா? வருகிறான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிகழ்காலம். சரிங்களா? வருகின்றன இது நிகழ்காலம். கரெக்டு. வந்தது எதிர்காலம் இல்லை, இறந்த காலம். சரிங்களா? அதை பாருங்கள், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு நல்லா பார்த்துக்கணும். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் பேச்சு வழக்கு அல்லாத தொடர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எழுத்து வழக்கு தான் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இங்கே வந்தியா அப்படின்னு கிடையாது, வந்துட்டியா அப்படின்னு கிடையாது, வந்துட்டியா அப்படின்னு கேட்க, வந்து விட்டாயா அப்படின்னு கேட்க தான் சரியானது. அப்போ என்னது? ஆன்சர் சி. சூப்பர். அதை பாருங்கள், 9 கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். சரியான நிறுத்தல் குறியீடு கேட்டிருக்காங்க. காகத்திற்கு காது உண்டா? அதற்கு காது கேட்கும் அப்படிங்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேப்புக்குறி வருமா? வராது. சரிங்களா? கேள்விக்குறி வரும். ஆனால் இதுக்கு கேள்விக்குறி வரணும்லா? அப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு கேள்வி கேட்டு இங்கே வேப்பு கேட்டிருக்காங்க. அப்போ தப்பு, ரெண்டுமே தப்பு. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டுமே வேப்பில் கேட்டிருக்காங்க. அப்படி கிடையாது. காகத்திற்கு காது உண்டா அப்படின்னு கேள்வி கேட்காங்க. அதற்கு காது கேட்குமா அப்படின்னு கேள்வி கேட்காங்க. உண்டா பிரிச்சிங்கன்னு வச்சுக்கேன், டாவை பிரிச்சிங்கன்னா என்னாச்சு? 8 + ஆ. சரிங்களா? ஆல கேள்வி கேட்போமா? கேட்குமாவும் அப்படி தான். மாவை பிரிச்சிங்கன்னா இம் + ஆ கேள்வி கேட்போமா? அதுதான். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னது? ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர். 10வது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். ஒரே எழுவாய் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் என்ன புள்ளி வர வேண்டும்? அப்போ பார்த்திங்கன்னா ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும்போது அரைப்புள்ளி யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரணும்? அரைப்புள்ளி. சூப்பர். அதை பார்த்தீங்கன்னா 11வது கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள். வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடர் கிடைக்குங்க. என்ன வியப்புக்குறி இட வேணும் அப்படின்னு கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, இயல் இசை நாடகம் இது வந்து பார்த்தீங்கன்னா கமா தான் வரணும். நல்லவன் வாழ்வான் தீயவன் அப்படின்னா அரைப்புள்ளி வரும். தமிழ் இனிமே தான் என்ன, இங்கே தான் வியப்புக்குறி வரும். செக்குலர் எழுதிய நூல் எது அப்படின்னு கேள்வி கேட்போம். அப்போ சரியான ஆன்சர் என்னது? சி. சரிங்களா? 12வது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் கேட்குறாங்க. சரிங்களா? கல்வி நலம் பெற்ற பெண்பால் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர். சரிங்களா? அதை கல்வி நலம் பெற்ற பெண்பால் புலவருக்கு மன்னரும் பணிந்தான். கல்வி நலம் பெற்ற பெண்பால் புலவருக்கு மன்னரும் பணிந்தன. கல்வி நலம் பெற்ற பெண்பால் புலவருக்கு மன்னரும் பணிந்தது அப்படிங்காங்க. அப்போ சரிங்களா? அப்போ கல்வி நலம் பெற்ற பெண்பால் புலவருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் சேர்த்து சொல்லாங்க. அவருக்கு வந்து மன்னரும் என்ன செஞ்சானா? பணிந்தனரா பணிந்தானா பணிந்ததா? பணிந்தது வராது, பணிந்தன வராது. ஏன்னா இது வந்து அக்னி ஆயிரும். இப்போ பணிந்தான் பணிந்தனர் இரண்டில் இதுதான். அப்போங்க பெண்பால் புலவருக்கு எல்லா புலவருக்கும் சொல்லுறதுனால மன்னர் என்ன செஞ்சுப்பார்? பண்மையில் சொன்னாலும் இது வந்து இப்போ பணிந்தனர். அப்போ தான் இதான் பணிந்தான் வராது. ஏன்னா எல்லா புலவருக்கும் பணிந்தனர். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து ஏ. ஸோ 13வது கொஸ்டின் பாருங்கள். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் கேட்குங்க. தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது பெற்றிருப்பேன்னு கேட்குங்க. அப்போது தமிழரோட வாழ்வில் இசை எப்படி சிறந்த இடத்தை என்னது தான்? இசைன்னு ஒன்று தான் சொல்கிறாங்க. அப்போ இது பெற்றிருந்தது அதுதான் வரணும். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரணும்? 13 சி. சூப்பர். அதை பாருங்க, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் கேட்குறாங்க. இலக்கிய கூறுகள் என்பது மருந்தின் மேலிட்டு இனிப்பு எது? போன்றதா போன்றவையா போன்றனரா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ இலக்கிய கூறுகள் என்பது எப்படி? மருந்தின் மேலிட்ட. அப்போ இலக்கிய கூறுகள் அப்படின்னு பன்மையில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இலக்கிய அப்படின்னு பன்மையில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது என்பவை மருந்து மேலிட்டு இனிப்பு போன்றவை. சரிங்களா? மருந்தின் இலக்கிய கூறுகள் என்பது மண் மேலிட்டு இனிப்பு போன்றவை அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அடுத்த பாருங்கள், 15வது கொஸ்டின். ஒரு பாருங்கள், ஓர். அப்போ எது சரியான ஆன்சர் வரும்? உயிரெழுத்து முன்னாடி ஒரு அடுத்தலாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இதுதான். சரிங்களா? அதை பாருங்கள், 16வது கொஸ்டின். சரியான தொடர் கேட்குங்க. தென்னிந்திய அடல் சின்னமாக காங்கேய மாடுகள் போட்டப்படுகின்றன. இது எந்த வகையான தொடர் கேட்காங்க? வினா தொடராக, கட்டளையா, செய்தியா, உணர்ச்சியாங்க. அப்போ இது இப்போ ஈஸியாக பார்த்தலாம். வினா கேட்கல. சரிங்களா? கட்டளையும் சொல்லலை, உணர்ச்சியும் சொல்லலை. அப்போ இது செய்தி தொடர். சரிங்களா? அப்போ சரியான தொடரை தேர்ந்தெடுக்குங்காங்க. அப்போ பாருங்கள், மறைமலை நீலாம்பிகை அம்மையார் மலைமலை அடிகள் மகளா, இல்லைன்னா நீலாம்பிகை அம்மையார் மகள் மறைமலை அடிகள் ஆவாரா, இல்லை மறைமலை அடிகள் நீலாம்பிகை அம்மையார் மகள் ஆவாரா? இப்படி குழப்பி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும்? சரியான ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர். மறைமலை அடிகளின் மகள் தான் நீலாம்பிகை அம்மையார். இது மகள் ஆவார் நீலாம்பிகை. மறைமலை அடிகள் பாருங்க. இப்போ ஆன்சர் என்ன வரும்? நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் ஆவார். அதுதான் சரியாக இருக்குது. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன? ஏ தான் சரியாக இருக்குது. மீதியெல்லாம்
வராது, ஏன்னா அது சரியாக இல்லை. சரிங்களா? அடுத்த பாருங்கள், சரியான தொடர் கேட்குங்க. பழங்குடியினர் இயற்கை போட்டும் உணவினை கொண்டிருந்தனர். ஆன்சர் என்ன வரும்? இயற்கை போட்டும் உணவினை பழங்குடியினர் இருந்தனர் கொண்டு அப்படின்னு பி கொடுத்துருங்க. சி பாருங்கள், பழங்குடியினர் உணவினை கொண்டு இருந்தனர் இயற்கை போட்டும். டி பாருங்கள், உணவினை பழங்குடியினர் கொண்டிருந்தனர் இயற்கை போட்டும். அப்போ எனக்கு சரியான வரும், பழங்குடியினர் இயற்கையை போட்டும் உணவினை அந்த உணர்வினை கொண்டிருந்தனர்னு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 18க்கு ஏ தான். சூப்பர்ப்பா. அதை கலைச்சல் கொடுத்துருக்காங்க. எஸ்காலேட்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா மின் படிக்கட்டு, இது உங்களுக்கு நல்லா தெரியும். இத்து இந்து, சரிங்களா? இத்து இந்து வந்து பார்த்தீங்கன்னா இன எழுத்துங்காங்க. ஆமாம், இத்துக்கு இன எழுத்து இந்து தான். அதான் இத்து இந்து இந்த இரண்டு நாவின் நுனி மேல்வாய்ப்பள்ளியின் அடிப்பகுதி தொடுவதாக பிறகுது. ஆமாம், இது ரெண்டு கரெக்டு தான். அப்போ ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. சரிங்களா? குரில் நெறில் கேட்டிருக்காங்க. சிலை சீலைன்னு. சீலைன்னா அவங்களுக்கு தெரியும், இறைவனோட திருவுருவம். சீலைன்னா துணின்னு தெரியும். அப்போ ஆன்சர் பி. திங்கள்னா அவங்களுக்கு தெரியும், இருபொருள் கேட்டிருக்காங்க. ஒன்று மாதம், ஒன்று நிலவு. கரெக்டா? சூப்பர். அதை பார்த்தா முகநூல்லாம் என்ன வரணும்? ஃபேஸ்புக்குன்னு வரணும். மிஞ்சல்னா இது இமெயில்னு வரணும். செயலினா இந்த ஆப்னா செயலி, புலனம்னா வாட்ஸ்அப். இது மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து தான் டி. ஊக்கம், அதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ என்னது? சோர்வு. பொங்கல் அன்று, சரிங்களா? இல் ப்ளஸ் என்ன லே அப்படின்னா இல் ப்ளஸ் உடலமேல் உயிர் வந்து ஒன்றில் போய் பொங்கல் அன்றுன்னு ஆயிட்டு, சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து ஏ வரும். படிப்பறிவு என்ன சொல்லி பிரித்துறதுக்கு கிடைப்பது. ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர். படிப்பு ப்ளஸ் அறிவு, சரிங்களா? உயிரின் உக்குரல் மேய்விட்டு ஓடும் என்ன இப்படி பூவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளஸ் உக்கரம் போயிட்டு இப்போ ப்ளஸ் என்னது பேன் ஆனிச்சு, படிப்பறிவுன்னு ஆனிச்சு, சரிங்களா? அதை பார்த்தா தற்பவம். தற்பவம்னா என்னது? வடமொழியில் உள்ள சொல்ல நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழில் வந்து பார்த்தா மாற்றி யூஸ் பண்ணது தான் தற்பவம், சரிங்களா? அப்போது லட்சுமியை வந்து பார்த்தா லக்ஷ்மி நம்ம மாற்றி யூஸ் பண்ணது தான் தற்பவம், சரிங்களா? மீதி கம்பளம் அலங்காரம் இதெல்லாம் வந்து பார்த்தா தற்சமம், சரிங்களா? அப்படி அங்கேயே இருக்க சொல்லி அப்படியே பயன்படுத்துது, சரிங்களா? தற்சமம். ஸோ வந்து பார்த்தா ஏஜென்சி, ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல். ஏஜென்சின்னு என்னதுன்னு கேட்டிருக்காங்க. முகவாண்மையா, முகவரா, தானியங்கியா, அஞ்சலகமான கேட்டிருக்காங்க. ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆன்சர் என்ன வரும்? முகவாண்மை, சரிங்களா? அதை ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஆன்லைன் ஷாப்பிங்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆன்லைன் ஷாப்பிங்னா என்ன வரும்? மின்னணு வணிகமா, இணையதள வணிகமா, மின்னணு மையமா, இணையமா? சூப்பர், இணையதள வணிகம்னு வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 30வது கொஸ்டின், விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விடை? நேர் விடை, சரிங்களா? ஏன்னா நேராக வந்து பார்த்தா நான் போவேன்னு சொல்லிட்டாங்க. காஸ்மிக் ரேஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னது? விண்வெளி கதிர்கள். சூப்பர். அதை பாருங்கள். 32வது கொஸ்டின், கமலா சிலப்பதிகாரம் கற்றால் என்ன வகையான வாக்கியம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் சொல்லுங்கள். முற்றுவினையா, பிறவினையா, செய்வினையா, செயற்பாட்டு வினையா? இது நீங்கள் கற்றால்னா தனிவினைன்னு சொல்லுங்கள். தனிவினை ஆப்ஷன் இல்லை. அப்போ என்ன எடுப்பீங்க? செய்வினை. பிறவினை சொற்றோடைய கண்டறியுங்க. படித்தார் தன்வினை. இப்போ இது படிப்பித்தார் தான் பிறவினை. சூப்பர். அது பார்த்தா சாலையின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளின் முதன்மை விதி. இதை விடை கேட்ட வினா கேட்டுங்க. சாலைகளில் முதன்மையான விதி எதுன்னு நம்ம கேள்வி கேட்கலாம். இல்லைன்னா என்ன கொடுக்கலாம்? அதான் கேள்வி கேட்க முடியும். திருநின்ற ஊர் பேரின் மறு, இதுதான் வெளியில் இருந்து கேட்டது, சரிங்களா? ஸ்கூல் புக்கில் இல்லாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் என்னன்னா திண்ணனூர் தான் திருநின்ற ஊரோட மறு, சரிங்களா? அப்போ பாருங்கள், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. விரிந்தது, விரித்தது. அப்போ என்ன வரும்? மழை பெய்ததால் பூவின் இதழ் விரிந்தது, சரிங்களா? விரிந்தது. மயில் தொகையை விரித்தது. அப்போது ஸோ ரெண்டும் வருது. இதுதான் இதில் விரித்தது ஃபஸ்ட்டு இருக்குது, விரித்தது இது ரெண்டு தப்பாக இருக்குது, ஒரே இதாக இருக்குது. விரிந்தது, விரிந்தது, இதுவும் ரெண்டும் ஒன்றே இருக்குது. விரித்தது, விரிந்ததுன்னு இது வந்து பார்த்தா மாற்றிருக்கு. ஸோ வந்து இதுவும் தப்பு. அப்போ ஆன்சர் என்ன ஆன்சர் வரும்னா ஏ தான் சரியான ஆன்சர் வரும், சரிங்களா? அதை பாருங்க. கில்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வணிகக்குழு. பேட்னா காப்புரிமை. கன்சல்டன் துணை துறகம். டெரிட்டன் நிலப்பகுதி. அப்போ 4, 3, 2, 1, சரிங்களா? சி. 38வது கொஸ்டின் பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோடு அமைக்க. அறக்கோட்டமாக சிறைக்கோட்டத்தை மன்னன் வேண்டினான் மாற்ற. பிஏ பாருங்கள். சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான். அது வந்து வேண்டினால் தான் வரும். ஆனால் நான் இப்படி அது தப்பாக கொடுத்துருங்க. இருந்தாலும் வந்து இந்த 4 ஆப்ஷனில் நம்ம எது சரியான ஆன்சர்னா சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான் இல்லை வேண்டினார் அப்படின்னு வரணும். மணிமேகலை வேண்டியிருப்பாளா அதை தான் சொல்லியிருப்பாங்க. அதை பாருங்கள். அகரவரிசையை எடுத்துருக்காங்க. அகரவரிசையில் ஃபஸ்ட்டு வந்து தெரியுமா உங்களுக்கு ஐ தான் வரணும். இந்த இதில் ஃபஸ்ட்டு ஐ, அதில் ஓ, அதான் மை, அதான் வே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? பி. அதான் அகரவரிசை எல்லாமே ஆ வரிசை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்த 2வது வரிசையில் என்ன வரும்? இச்சி வரிசை வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு எடுக்கலாம். அசைத்த ஃபஸ்ட்டு வரும். அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லாமே கா வரிசை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கா வரிசையிலே ஃபஸ்ட்டு கா தான் வரணும். அப்போ ஃபஸ்ட்டு கா வரிசையில் இருக்கிற கா வந்து ஒன்றே ஒன்று தான், பி. அது 42வது. பவ்வம்னு என்னது? தவறானது கேட்டுங்க, சரிங்களா?
பவம்னா உங்களுக்கு கடல்னு தெரியும். அப்போ வந்து கடல் கரெக்டு தான். ஆழி கரெக்டு தான். முன்னிருந்தாலும் கடல் தான். அப்போ ஊழி என்பது தான் தப்பாக இருக்குது. அதுதான் ஆன்சர். தாவரத்தின் இளம்பயிர் வகையை சுட்டாத சொல் கேட்காங்க. நாற்று, குருத்து, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னது, பிள்ளை எல்லாம் இளம்பெயர் தான் சுட்டுது. ஆனால் இளநீர் என்பது இளம்பெயரை சுட்டவில்லை. சரிங்களா? அதுமாதிரி நிலவகை அல்லாதது இதெல்லாம் 10th நியூ புக்கில் இருக்குமா, தரிசு, சுவல், பரிசு எல்லாம். அதில் வந்து பார்த்தா பரிசு கிடையாது. அவளும் வரும். ஆனால் பரிசு என்பது இன்னொன்று. மீதி 3 வந்து நில வகையை குறிக்குது. வலி, வலி, வலி. ஒளி வேறுபாடு இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஒளி வேறுபாடு இருந்து பொருள் சொல்லுங்க பார்ப்போம். இந்த வழினா உங்களுக்கு தெரியும், பெயின். ஆன்சர் என்னப்பா வரும்? ஏ, பெயின். இந்த வழினா வந்து பார்த்தா காற்றுன்னு தெரியும். இந்த வழினா நெறின்னு தெரியும். அப்போ ஆன்சர் ஏ. சரிங்களா? சிவிலைசேஷன்னா என்னதுன்னு கேட்காங்க. ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர். ஆன்சர் பார்க்கலாமா? பி, நாகரிகம். சப்மரைன். ஆன்சர் சொல்லுங்கள். என்ன வரும்? கப்பல், நீர்மூழ்கி கப்பல், கலைஞர்களுக்கும் துறைமுகமா? சூப்பர். ஆன்சர் பார்க்கலாமா? சி, நீர்மூழ்கி கப்பல். சரிங்களா? அதை பாருங்க, இந்த வாக்கியத்தில் உள்ள பிழையை கேட்கணும். அப்போ பாருங்கள், இகழ்ந்தால் என் மனம் எனது இறந்து விடாதா, என் மனம் இகழ்ந்தால் இறந்து விடாதா, இறந்து விடாது என் மனம் இகழ்ந்தாளா, என் மனம் இறந்து இகழ்ந்து விடாதா? இப்போ என்ன வரும்? இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. இதுதான் வந்து தான் காலக்கணிதத்தை சொல்லிப்பார். சரிங்களா? ஆமாம், அதனால அதுதான் சரியானது. அதுபோல் சந்தி விளையாட்டுது. இரண்டாம் ஆன்சர் சொல்லுங்கள். கைவினை கலைஞர்களுக்கு ஒன்றை கற்றுக்கொள்வேன். ஏயா, பியா, சியா, டியா? 49 கொஸ்டின். சூப்பர். அப்போ என்ன வரும்? எண்ணாம் வேற்றுமை உறுப்புல வந்து தான் ஐக்கு அப்புறம் வள்ளினு மிகணும். அப்போ 4 மிகுது. அதை பாருங்கள், கலைகளுள் ஒன்றை. இதுலேயும் வந்து பார்த்தா என்ன வேற்றுமை. அப்போ பாருங்கள், இதில் வரல. அப்போ பி வராது, டி வராது. சரிங்களா? பியும் டியும் கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. கற்று இக்கொள்வேன், கற்றுக்கொள்வேன். அப்போ வந்து பார்த்தா இது உகர, இது என்னது, அகர இகர ஈட்டில் தான் வந்து பார்த்தா வள்ளினை மிகுமே தவிர வினை முற்றில் இது வினைச்சத்தில். ஆனால் இது என்னதுன்னா ஒரு குட்டிலுகரம். சரிங்களா? இந்த குட்டிலுகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கற்று, அதனால் வந்து பார்த்தா வன்தொடர் குட்டிலுகரம். சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குசுறுதுபுரு இருந்து வன்தொடர் குட்டிலுகரமாக இருக்கனால இது வந்து பார்த்தீங்கன்னா இக்கு வரும். சரிங்களா? அப்போ இங்கே இக்கு வரல. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தா ஆன்சர் என்ன? ஆன்சர் சரியான ஆன்சர் ஏ. 50 கொஸ்டின் பாருங்கள். விளக்கு இரு பொருள் கேட்டுருக்காங்க. ஆன்சர் சொல்லுங்கள். ஏயா, பியா, சியா, டியான்? இளங்கலை பாடத்தை விலைக்கு கூறு. அந்த விளக்கும் இளமையில் கல் கட்டா, இல்லை விளக்கை அணைத்து விடு, கற்களால் ஆனந்த கோபுரம், இல்லை நல்ல நூல்கள் இப்படி 6 கலைகளுடைய ஈயா? அப்போ பாருங்கள், விளக்குனா இலக்கண பாடத்தை விலைக்கு கூறு, அது ஒரு விளக்கு. சரிங்களா? இன்னொன்று விளக்கை அணைத்து விடு, இதுதான் சரியாக இருக்குது. சரிங்களா? அதான் 51 கொஸ்டின் பாருங்கள். 6 என்னும் சொல்லுக்கு இருபொருள் தருங்க. 2 பொருள் தரணும். வேறு இது ஒன்று பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்குது, ஒன்று 6 நதியும் இருக்குது. ஸோ ஆன்சர் இதுதான். அடைப்புக்குள்ளே சொல்லி தகுந்தெடுத்து சேர்க்க. மணிமேகலை எதுக்குள்ள நூல்கள் ஒன்றுன்னு கேட்காங்க. அப்போ பாருங்கள், 50 காப்பியங்கள் ஒன்று தான் மணிமேகலை. இதெல்லாம் நீங்கள் ஈஸியான கொஸ்டின் தான் போட்டுருங்க. 53 கொஸ்டின். மழை நன்கு பெய்தது. ஸோ இணைப்பு சொல் கேட்டுங்க. மழை நன்கு பெய்தது. அதில் ஏனென்றால் எங்களால் விளையாட முடியும். ஏனென்றால் வரக்கூடாது, மேலும் வரக்கூடாது, ஏனேனும் வரக்கூடாது. அப்போ இது மழை நன்கு பெய்தது, எனவே எங்களால் விளையாட முடியல. இப்போ பாருங்கள், ஏனென்றால் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா எங்களால் விளையாட முடியவில்லை, ஏன்னா மழை நன்கு பெய்தது. ஃபஸ்ட்டு இதை கேட்டுட்டு அடுத்த இது 2ஆக வந்துச்சுன்னா அப்போ அங்கே ஏனெனில் கேட்கலாம். சரிங்களா? இதில் வந்து எனவே தான் வரணும். அது வரும் இணைப்பு சொல். இப்போது அறிவை விட மிக முக்கியமான கற்பனை திறன். ஏன் அப்படின்னு கேள்வி கேட்காங்க. ஏன்னா அறிவு என்பது தற்போது அறிந்து புரிந்து வைத்திருப்பதோடு முடிந்து விடுது அப்படின்னு இங்கே ஏனெனில் கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? அதை பாருங்கள். சரியான வினாச்சொல். அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்? 50 யாது எவையா? என்ன வரணும்? 50 யாவை அப்படின்னு வரணும். சரிங்களா? 57 கொஸ்டின். சிங்கம் என்ன செய்யும்? முழங்கும். யானை பிளிரும். சரிங்களா? ஆட்டு என்னது? ஆட்டு மந்தை. அதான் சரியானது. அதை பாருங்க, சொற்களை இந்த புதிய சொல் உருவாக்க. புலியின் இளமை பேர் என்னது? பரல். சரிங்களா? அடுத்த பாருங்க, அதே மாதிரி இருக்குங்க. எது பேச்சுவழக்கு எழுத்துவழக்கு? கரையா சரியானது எதிர்பார்க்கணுமா? வந்தியா, வந்தாயா? இதுதான் சரியாக இருக்குது. வாயில்னு சொல்லி பேச்சுவழக்கு என்ன சொல்லுவாங்க? வாசல் என்ன சொல்லுவாங்க? அதை பாருங்க, ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. முகில் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டுக்கு சென்றான். அங்கே சேவலை இங்கே செவலை என்ற காளை இருந்தது. அந்த காளையை முகிலும் மிகவும் பிடிக்கும். அதுக்கு தீவனம் வைப்பது அவனது வழக்கம். வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் இருந்து காய்கறி பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான். அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாக பொங்கல் விழா கொண்டாடான். அப்போ முகில் யார் வீட்டுக்கு சென்றான்? தாத்தா வீட்டுக்கு. சரிங்களா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா தன் வீட்டில் உள்ள காளையின் பேர் என்னன்னா செவலை. சரிங்களா? அதை முகில் எந்த விழா கொண்டாட தாத்தா வீட்டுக்கு சென்றான் கேட்காங்க. அப்போ பொங்கல் விழாக்கு தான் போனால் பார்த்தோம். முகில் தோட்டத்திலிருந்து எதை பறித்து கொண்டு தாத்தாவுக்கு கொடுத்தாம்னா காய்கறியை.
செவலை என்பது எதை குறிக்குன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காளையை தான் குறிக்கி. சரிங்களா? சொல்பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்த சான்ஸ் சொல்ல குருளைன்னா குட்டி, கல்னா என்னது மலை, மல்லல்னா வளம், செருனா வயல். அப்போ ஆன்சர் என்ன வரும்பா 2 1 4 3. அப்போ ஆன்சர் சி. அதே பாருங்கள் அடுத்த சொல்பொருள் இருக்காங்க. மட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா அளவு, வையம்னா உலகம், பேணினா இது பாதுகாத்தல், நித்தம் நித்தம்னா நாள் தோறும். அப்போ ஆன்சர் என்ன வரணும் 4 1 2 3. சரிங்களா? சாரி, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 1 4 3. ஆன்சர் என்னப்பா வரும்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4 1 2 3 இது வராது. ஆன்சர் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா முதல்ல பார்க்கலாம். ஆன்சர் வந்து பார்த்தோன்னா மட்டும் தானே கேட்டிருக்காங்க. 3 4 2 1 பி. சரிங்களா? அடுத்த சொல் பாருங்கள். அடுத்த சொல் பொருள் கருணைனா இரக்கம், மாறினா மலை, பூதளம்னா வந்து பார்த்தீங்கன்னா உலகம், கும்பினா வயிறு. அப்போ என்ன வரும் 4 1 2 3. சரிங்களா? சி. அதான் பாருங்கள் 7வது கொஸ்டின். சரியான இணையை கேட்டிருக்காங்க. புல்னா புற்கள் கரெக்ட் தான். சொல்னா சொல்கள் வரக்கூடாது, சொற்கள்னு வரணும். பூனா பூக்கள் கரெக்டு தான். மாதம்னா மாதாக்கள் கிடையாது, மாதங்கள் அப்படின்னு தான் வரும். ஸோ வந்து அப்போ நமக்கு என்னதுலாம் சொல்லும் மாதமும் தப்பாக இருக்குது. அப்போ வந்து தவறு சரியான இணை கேட்டிருக்காங்க. அப்போ 1 3 சரி அப்படி தானே. இ சரியான இதாக இருக்குது. காரண பேருக்கு எடுத்துக்காட்டு கேட்குறாங்க. காரணத்தோடு இருக்கணும். சரிங்களா? 4 பக்கத்தில் இருக்குன்னா அது நாற்காலி என்ன பேர் வந்து தெரியும் காரண பேருக்கு. அதுபோல் ஹீரோ ஸ்டோன்னா வந்து பார்த்தீங்கன்னா நடுகள். சரிங்களா? ஆன்சர் சூப்பர். மீடியானது ஊடகம் வரும். ஆன்சர் சூப்பர். அதுபோல் வலு சொல் நூலே கோத்தான் தான் வரணும், கோர்த்தான் வரக்கூடாது. அப்போ தப்பு, கோர்ப்பான்னு கிடையாது, கோத்தான் தான் கரெக்டு. சரிங்களா? அதே செய்து நான் வந்துட்டு அப்போ இந்த நான்னா அல்லைன்னு வரணும். அப்போ ஆன்சர் சி. அதுபோல் கரினா குதிரை இல்லை, பரினா குதிரை. அப்போ தப்பு. அறுவனா தமிழ்னு வரணும், மரலின்னா காளான்னு வரணும், பிளம்னா மலைக்குகை. இதுதான் சரியாக இருக்குது. பொருந்தா சொல் உம்மும் மற்ற ஐ இதெல்லாம் என்பது ஒரு இடைச்சொல், மா என்பது கிடையாது. சரிங்களா? பாட்டு இருக்கும். இது வந்து உகரம் போயிடும். 2ல் இட்டு ப்ளஸ் ஊ உகரம் விட்டு இங்கே இட்டு இருக்குது. இட்டு ப்ளஸ் இ என்னது டி ஆன்ச்சு. சரிங்களா? அப்போ என்னது என்ன ஆன்சர் வரும்? ஏ. சூப்பர். பாட்டு இருக்கும். குழந்தை என்பது மருவு கேட்டிருக்காங்க. கும்பகோணத்துக்கு தான் இது குழந்தை அப்படின்னு பேர் மருவாக இருந்துச்சு. உதகமண்டலத்துக்கு உதவி கரெக்ட். புதுச்சேரிக்கு வந்து புதுவை வரணும், தப்பு. மன்னார்குடிக்கு மண்ணை கரெக்ட். திருநெல்வேலிக்கு நெல்லை கரெக்ட். அப்போ ஆன்சர் வந்து தவறான உருவு கேட்டிருக்காங்க. புதுச்சேரி பி. சரிங்களா? அதுக்கப்புறம் புதுவை புதுக்கோட்டைக்கு வந்து புதுச்சேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுவை வரும், புதுக்கோட்டைக்கு புதுகை வரணும், தப்பு தப்பாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து நாகப்பட்டினத்துக்கு நாகை கரெக்டு தான். மயிலாடுதுறைக்கு மயிலம் கிடையாது, மயிலே வரணும். இதுவும் தப்பு. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தா சி மட்டும் தான் சரியானது. சரிங்களா? அது கான்வர்சேஷன் என்னதுன்னா உரையாடல். சரிங்களா? ஃபிலோஷிப் வந்து மெய்யாளர். சரிங்களா? மெய்யாளர். சரிங்களா? நிலவும் வானும் இந்த ஓமை என்ன சொல்லுதுன்னா ஒற்றுமை சொல்லுது. சரிங்களா? பாட்டு கபிலனால் பாடப்பட்டது, படுபட்டது வந்துட்டு செயற்பாட்டு வினைத்தொடர். தன்வினை கேட்குங்க. திருந்தினானா திருத்தினான வருமா? ஆக்சுவலி சொல்லுங்க. சூப்பர். என்ன வரும்? மாணவன் என்னது திருந்தினான் வரணும். சரிங்களா? அப்புறம் ஒயிலாற்றில் தொடர் கட்டப்படும் குடல், சிவில், தங்கை இப்படிலாம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ வந்து ஒயிலாற்றில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது, அதுதான் சரியான ஆன்சர். பாரதியார் மகாகவியின் அழைக்கப்படுகிறது. பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? மகாகவியினால் அழைக்கப்படுகிறார். பெருஞ்சித்திரனார் பாவலர் அழைக்கப்படுகிறார். பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? சரிங்களா? அதுதான் சரியானது. அதுபோல் சொற்கள் ஒழுங்குபடி சொற்றொடர்கள். சரிங்களா? மணிமேகலை மணிப்பொழுத்திற்கு சென்றால்னு வரும், இதுதான் சரியானது. சொற்கள் ஒழுங்குபடி விளைம்பெயர் முறையில் தெரியும், இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். சொற்களை ஒழுங்குபடுத்துக கல்லாமை இல்லாமல் ஆக்கும், இது ஸ்கூல் புக்கில் உள்ளது தான். சரிங்களா? வா என்ற வேச்சொல்லி வினையான பேர் கேட்குறாங்க. அப்போ வந்தவர் தான் வினையான பேர். வந்தான் வினை முற்று, வருதல் தொழில் பெயர், வந்த பெயரச்சம். சரிங்களா? அலை வேர்ச்சொல் தொழில் பெயர். சரிங்களா? அழைத்தல். சரிங்களா? வேர்ச்சொல் வினைச்சமாக மாற்றமா? பெருவை வந்து பார்த்தா வினைச்சமாக மாற்றணும். எப்படி மாற்றலாம்? பெற்றான் வந்து வினைமுற்று, இது வந்து பார்த்தா வினையாளன் பெயர். பெறுதல் வந்து பார்த்தா தொழில் பெயர். பெற்று என்பது தான் வினைச்சம். சரிங்களா? வருக அதோட வேர்ச்சொல் கேட்குங்க. வா. சரிங்களா? ஒளி வேறுபடுது. சரிங்களா? ஒளினா இதில் வந்து சரியான கேட்குங்க. இந்த ஒளினா நமக்கு வெளிச்சம் நல்லா தெரியும். சரிங்களா? நேர்விடை. சரிங்களா? ஆடுவேன். உற்றது உரைத்தல், கால் ஒலிக்கும். இல்லை அது வந்து கூறுவது கூறல். ஏவல் விடை நீயே செய் கட்டு. சுட்டு விடை தலைவலிக்கு, இது தப்பு. அப்போ என்ன வரும்? 1 3 தான் சரி.
ஆங்கில சொல்லுக்கு சரியான கேட்குறேன். கம்ப்யூட்டர்னு என்னது வரும்? கணினி. வாலண்டியர் என்னது? தன்னார்வல். சோசியல் ரிஃபார்மர்னா சமூக சீர்திருத்தவாதி. என்டர்பிரினர் தொழில் முனைவர். ஃபாரினர்னா வெளிநாட்டவர். அப்போ என்னது? சரியான ஆன்சர் பாருங்கள். ஆன்சரு 3, 1, 4, 2 சரிங்களா? சி. சூப்பர். ஆன்சர் 100 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா? தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அனுப்பப்படும் சரிங்களா? இது வரைக்கும் 8 கொஸ்டின் அனுப்பிவிட்டேன். இப்போ நாளைக்கு 2 கொஸ்டின் அனுப்பி விடுறேன். ஸோ வந்து ஃபுல் மார்க்கே எடுத்தீங்கன்னா வாழ்த்துக்கள். கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.